எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜப்பானிய மொழியில் நோ பார்ட்டிகிள் இதை எந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பொதுவாக சொல்ல போனால் ஜப்பானிய மொழியில் நோங்கிற பார்ட்டிகிள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எடுத்துக்காட்டுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா உடையது, அதாவது ஓனர்ஷிப், சொந்தம் கொண்டாடுறது. இப்போ என்னோட பொருள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி சொந்தம் கொண்டாடக்கூடிய வாக்கியங்களை உருவாக்கும் போதும் இந்த நோங்கிற பார்ட்டிகளை பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டுக்கு என் புத்தகம், வத்தாசி நோ ஹோன், என்னுடைய புத்தகம். நோங்கிறது உடைய அந்த மாதிரிங்கிற சத்தத்தை கொடுக்குது. வத்தாசி நோ ஹோன், என்னுடைய புத்தகம், என் புத்தகம். அர்த்தம் ஒன்று தான், சொல்லக்கூடிய விதம் தான் வேறு. அர்த்தம் ஒன்று தான், என் புத்தகம், வத்தாசினோ ஹோன். இந்த மாதிரி இடங்களில் நோ பயன்படுத்துவாங்க. அப்புறம் வேறு எந்த மாதிரி இடங்கள்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ வேறு எந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்துகிறாங்க, விவரம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெயர் சொல் இன்னொரு பெயர் சொல்லை குறிப்பிட்டு சொல்லும் அந்த மாதிரி வாக்கியங்களில். இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஜப்பான் கலாச்சாரம், ரெண்டுமே ஒரு பெயர் சொல் தான். நிஹோன் நோ புன்கா, நிஹோன்னா ஜப்பான், புன்கானா கலாச்சாரம், ஜப்பானுடைய கலாச்சாரம். பாருங்கள், அதே மாதிரி நோங்கிறது அந்த உடைய அந்த மாதிரி ஒரு ஜாயிண்டிங் லெட்டராக வந்திருக்கு பாருங்கள், ஜப்பானுடைய கலாச்சாரம். இந்த மாதிரி இடங்களில் தான் நோ பார்ட்டிகிள் பயன்படுத்துவாங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி ரெண்டு பெயர் சொல்லுக்கு இடையில என்ன பார்ட்டிகிள் வரும், அந்த ரெண்டு பெயர் சொல்ல, ஒரு பெயர் சொல் இன்னொரு பெயர் சொல்ல குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக அங்கே நோ பார்ட்டிகிள் தான். அதுக்கப்புறம் நோ வெர்ப் பை அட்ஜெக்டிவ், அதாவது ஒரு வெர்பை ஒரு பெயர் சொல் மாதிரி பிரதிபலிக்கும் வாக்கியத்தில். எடுத்துக்காட்டுக்கு மிரு நோ அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா, பார்ப்பதுன்னு அர்த்தம். ஒரு வெர்பை ஒரு பெயர் சொல் மாதிரி பிரதிபலிக்கும். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, மிரு நோகா சுகிதேஸ் அப்படின்னா பார்ப்பது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த வாக்கியத்தில் ஒரு பெயர் சொல் மாதிரி ஒரு வெர்பை பிரதிபலிக்க செய்யுது நோங்கிற பார்ட்டிகிள். அதுக்கு அடுத்தாக்க பார்த்தோம்னா, நோங்கிறத ஜப்பானில் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள் கேஷுவலாக கொஸ்டின் கேட்குறதுக்கு எண்டிங்கில் இந்த நோவை பயன்படுத்துவாங்க. காக்கு பதிலாக நோவை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தோஸ்தானோ, என்னாச்சு, அந்த மாதிரி. நானி சித்தேறனோ இன்னொரு எடுத்துக்காட்டு. நானி சித்தேறனோன்னா என்ன செஞ்சிட்ருக்க, அந்த மாதிரி. காக்கு பதில் நோவை சேர்த்துப்பாங்க கேஷுவலாக கொஸ்டின் கேட்குறப்ப. இந்த மாதிரி தாங்க நோவை வாக்கியத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.